aspirants, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard bookல இருக்கக்கூடிய ஒரு poem The Secret of the Machines. Secret of the Machines அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு டாபிக் வச்சு தெரிய வந்திருக்கும். மிஷின்ஸ் உடைய சீக்ரெட்டை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அதாவது மிஷின்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, எதுல இருந்து நமக்கு கிடைக்குது, அது என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க, அப்புறம் மிஷின்ஸ் உடைய பின்னணியை பத்தி தான் இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து பேசுற மாதிரி இருக்கும். அதாவது நாங்க இங்க இருந்து வந்தோம், எங்களை இப்படி உருவாக்குனாங்க, அப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் பேசுற மாதிரி இந்த போயம் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மிஷின்ஸ் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாமா? We were taken from the orbit and the mine. அதாவது மிஷின்ஸ்னாலே மோஸ்ட்லி வந்து இந்த ஓர்பெட்ல இருந்தா தயாரிப்பாங்க. ஓர் அப்படின்னா தாது அப்படின்னு சொல்லுவோமா. சோ அண்ட் த மைன் அப்படின்னா சுரங்கம். நாங்க இந்த தாது படுக்கையில இருந்தும் இந்த சுரங்கத்தில இருந்தும் தான் நாங்க எடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் சொல்லுது. We were melted in the furnace and the pit. அதாவது இந்த தாதுவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஃபர்னேஸ் அப்படின்னா நிறைய நெருப்பெல்லாம் போட்டு ஒரு இடத்துல சுடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு குழியில வச்சு அந்த அயன் எல்லாம் வந்து இது பண்ணி உருக்கி அதுல இருந்துதான் வந்து மெல்ட் பண்ணி இந்த மிஷின் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதாவது மிஷின் கிடையாது, மிஷினுக்கு உண்டான ரா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. We were cast and wrought and hammered to design. Cast அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது. ஓகேங்களா? Cast and wrought அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து தான் படிக்கணும். Cast and wrought and hammered to design. Hammered அப்படின்னா ஹேமரை வச்சு அடிக்கிறது. ஓகேங்களா? இந்த அயன் இந்த ஸ்டீல் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹேமரை வச்சு தட்டுவாங்க. தட்டும் போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள ஒரு டிசைனுக்கு கொண்டு வர்றதுக்காக அதை வச்சு தட்டுவாங்களாம். We were cut and filed and tooled and gauzed it. அதாவது வெட்டப்படுவாங்களாம். ஃபைல்ட் அப்படின்னா அதை ஃபைல்டுன்றதும் வந்து கட் பண்றதுதான். ஓகேங்களா? கட் அப்படின்றது பொதுவா பீசஸ் போடுறது. ஃபைல்ட் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்றது, ஃபைல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. டூல்ட் அப்படின்னா ஒன்னும் இல்ல, செதுக்கிறது தான் வந்து டூல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் டு ஃபிட் அப்படின்னா கரெக்டா ஃபிட், அந்த ஃபிட்டிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஷேப்ல அதை செதுக்கி அதுல ஃபிட் பண்ண வைக்கிறது தான் காஸ்ட் டு ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டூல்ட் அப்படின்னா செதுக்கிறது. Some water, coal and oil is all we ask and 1,000 of things to give us play. நாங்க கேட்கறது எல்லாமே ஒண்ணுமே இல்ல, கொஞ்சோண்டு ஆயிலும் கோல் அப்படின்னா நிலக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, நிலக்கரி, எண்ணெய், வாட்டர், இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் சொல்லுது. ஆல்சோ நாங்க விளையாடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு 1,000th of an inch. 1,000th of an inch அப்படின்னா ஒரு மைல் தூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து 1,000th of an inch. அந்த மிஷினுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு 1,000th of an inch பிளேஸும், அதாவது பிளே பண்றதுக்காக அது கேட்கல. அது கேட்கறது எதுக்கு அப்படின்னா, மிஷின்ஸை வந்து நம்ம தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம்னா அது ரன் ஆகுறதுக்கு, அது அதோடைய வேலையை பாக்குறதுக்கு ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்த தான் வந்து பிளே பண்ண எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு அந்த மிஷின் நமக்கு சொல்லும். And now if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல எங்களை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து நீங்க கொடுத்துடணும், எங்களுக்கு இந்த வேலையை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாஷிங் மிஷின்ல நீங்க துணியெல்லாம் போடுறீங்கன்னா இப்ப துணியை அலசணும், துணியை வந்து புழியணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செட் பண்றீங்க இல்லையா, சோ அந்த மாதிரி மிஷின் சொல்லுது இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வேலையை தான் செய்யணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க 24 hours கூட வேலை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இங்க 4 and 20 hours அப்படின்றது 24 hours தான் அப்படி சொல்லியிருக்காங்க. 24 hours கூட உங்களுக்கு நாங்க சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் சொல்லுது. We can pull and haul and push and lift and drive. Pull அப்படின்னா தள்ளுறது, haul, ஓகேங்களா? pull and haul and push and lift. liftனா தூக்குறது. நிறைய சூப்பர் மார்க்கெட் போனீங்க, அதாவது மால் எல்லாம் போனீங்கன்னா அங்க லிஃப்ட் இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணுவோம். டிரைவ் அப்படின்னா டிரைவ் பண்றது. We can print and blow and beat and heat and light. ஓகேங்களா? பிரிண்டிங்க்கும் நம்ம மிஷினை யூஸ் பண்ணுவோம். பிளக் அப்படின்னா விவசாயம் பண்றதுக்கும் நம்ம மிஷினை யூஸ் பண்றோம். வீவ் அப்படின்னா நெசவு பண்றதுக்கும் வந்து மிஷின்ஸை யூஸ் பண்றோம். அண்ட் ஹீட் அண்ட் லைட், ஹீட் பண்றது, அதாவது ஹீட்டர் கூட நம்ம மிஷின் வச்சுதான் யூஸ் பண்றோம் தனி சுட வைக்கிறதுக்கு. லைட் அப்படின்னா லைட் எரியறது. ஓகேங்களா? அதுக்கும் நம்ம மிஷின் யூஸ் பண்றோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஷின் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுமா, அதை வந்து மிஷினே சொல்லுது. நாங்க வந்து பிரிண்ட் பண்ணுவோம், பிளாக் பண்ணுவோம்,
வியூ பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம், லைட் பண்ணுவோம், இது எல்லாமே நாங்க பண்ணுவோம் அப்படின்னு மிஷின் சொல்லுது. we can run and race and swim and fly and dive. அது ஆல்சோ நாங்க என்ன பண்ணுவோம், ரன், ரேஸ், ஸ்விம் பண்ணுவோம், ஃப்ளை பண்ணுவோம், டைவ் பண்ணுவோம். டைவ்னா மூழ்கிறது, தண்ணிக்குள்ள மூழ்கும் இல்லையா, அந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் போகும் இல்லையா, அதுவும் ஒரு விதமான மெக்கானிசம் தானே. ஸோ மிஷினுடைய வேலையா இதெல்லாம் வந்து அந்த மிஷினே சொல்லுது. நெக்ஸ்ட் we can see and hear and count and read and write. ஆல்சோ என்ன பண்ணுவேன்னா, என்னால பார்க்க முடியும், என்னால கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். அதாவது ஹியரிங் கூட நாங்க சில மிஷின்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்லுது. கவுண்ட், மணி கவுண்ட் பண்றதுக்கு கூட நம்ம மிஷின் எல்லாம் வச்சுட்டோம், அதாவது அமௌண்ட்டை கவுண்ட் பண்றதுக்குலாம் மிஷின் வச்சுட்டோம். ஸோ கவுண்ட் பண்ண முடியும், என்னால எல்லாமே பண்ண முடியும், நாங்க இது எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போயம்ல நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஆர்டர், ஓகேங்களா. புல்லு, ஹால், புஷ், லிஃப்ட், டிரைவ். இப்போ ஒரு ஸ்டாண்டாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புல்லு, இப்படி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த போயமை இந்த லைனை கொடுத்துட்டு இதுல புஷ், ஹால் ஏதாச்சும் ஒண்ணு டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் கொடுத்துட்டு அங்க என்ன வரும், ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் ரிமெம்பர், ப்ளீஸ் த law of which we live. We are not built to comprehend a life. இங்க என்ன சொல்ல வருது மிஷின் அப்படின்னா, எல்லாமே நாங்க பண்ணுவோம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க எங்களுக்குன்ட்டு ஒரு வாழ்றதுக்கு ஒரு லா கிடையாது, ஓகேங்களா. நாங்க வாழணும், இந்த விதிப்படிதான் நாங்க வாழணும் அப்படின்ற ஒரு லா கிடையாது. நாங்க பொய் சொல்றதுக்கு நாங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா. we are not built to comprehend a lie. comprehend அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா. அதாவது எங்களால எந்த பொய்யையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதாவது மிஷின்ஸால பொய்யும் பேச முடியாது, ஓகேங்களா. so we are not built to comprehend a lie. ஸோ எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி எங்களால வாழ்க்கையை வாழ முடியாது, எங்களால போய் பேச முடியாது. we can neither love nor pity nor forgive. எங்களால லவ்வும் பண்ண முடியாது, பிட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா இரக்கம் காட்டுதல். எங்களால உங்களை மாதிரி இரக்கம் காட்ட முடியாது. forgive அப்படின்னா விட்டு கொடுக்கறது, ஓகேங்களா. forgive அப்படின்னா மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, ஓகேங்களா. ஸோ எங்களால forgive பண்ண முடியாது, இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு உண்டான சில விஷயங்கள்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்ட்டு மிஷன் சொல்லுது. if you make a slip in handling us you die. அதாவது எங்களை ஒரு சில விஷயத்துல நீங்க எங்களை ஹேண்டில் பண்றதுல தவறிட்டீங்க அப்படின்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் சொல்லுது, ஓகேங்களா. சோ இந்த எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், வசீகரனுக்கும் சிட்டிக்கும் வந்து ஒரு போரே நடக்கும் இல்லையா. சோ எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுப்பாங்க. அதே மாதிரிதான் ஆனா இந்த நம்ம பேசுற மிஷின் வந்து கொஞ்சம் சாஃப்டா, எங்களால இது பண்ண முடியாது, உங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கும், ஓகேங்களா. அவ்வளவுதான் வித்தியாசம். So our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. அதாவது இந்த நம்ம போயில பாத்தீங்கன்னா மிஷின்ஸ்ல ரொம்ப தன்மையா பேசுது இல்லையா. சோ இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க கிட்ட இருந்து வர சில ஸ்மோக்ஸ் எல்லாமே நீங்க வானத்தை பாக்குறதுக்கு ஒரு தடையா இருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு உங்களுக்கு நீங்க ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா. வேனிஷ் அப்படின்னா டிஸப்பியர் ஆகுறது, உங்களுக்கே தெரியும். ஸோ சில மிஷின்ஸ்லாம் ரன் ஆகும்போது அதுல இருந்து புகையெல்லாம் வரும் இல்லையா, ரொம்ப ஹார்ஷான ஸ்மோக்லாம் வரும். ஸோ அது மூலியமா நம்ம பொல்யூஷன் கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா மிஷின்ஸே சொல்லுது பாருங்க, எங்க கிட்ட இருந்து வர புகை வந்து ஹெவன்ஸை வந்து நீங்க பாக்குறதுக்கு ஒரு தடையா இருக்கும், ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து மறைஞ்சிரும், அப்புறம் நீங்க ஸ்டார்ஸை வந்து அழகா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் ஃபார் ஆல் யுவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் we are nothing more than children of your brain அப்படின்னு சொல்லுது. கடைசியா ஒரு டைலாக் சொல்லுது பாருங்க, for all your power and weight and size. உங்களுடைய பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, we are nothing. உங்களுடைய பவருக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்சோ நாங்க சொல்ல போனா அப்படின்னா நாங்களாம் எல்லாமே வந்து உங்களுடைய பிரெயினோட சில்ட்ரன்ஸ் தான். we are more than brain of your children. ஹியூமனுடைய பிரெயின்ல இருந்து வந்த குழந்தைங்க தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின்ஸ் பேசி முடிச்சிருது, அவ்வளவுதான். ஓகே, இந்த போயம் எழுதினவர் பாத்தீங்கன்னாக்கா ருத்யார்ட் கிப்ளிங். இவர் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா இந்த ஜங்கல் புக் இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, இவரை பத்தி பார்த்துலாமா. born December 30, 1865 பாம்பே, ஓகேங்களா. 1865 பாம்பே இந்தியாவில தான் பிறந்திருக்காரு.
ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு, அதாவது இங்கிலாந்து போயிட்டு படிச்சுட்டு 1882ல ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வருவார். ஓகேங்களா? வந்து ஒரு 10 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிறாரு. கேரோலின் பாலிஸ்டர் அப்படின்றவங்கள 1892ல மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல தான் வந்து ஜங்கிள் புக் அப்படின்ற ஒரு புக்கை எழுதுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது எந்த இடத்துல வச்சு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேரேஜ் பண்ணிட்டு கேரோலின் பாலிஸ்டர் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்றாரு இல்லையா? மேரேஜ் பண்ணிட்டு பிராட்டில் போரோ வெர்மாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்தா அந்த ஜங்கிள் புக் அப்படின்ற ஒரு புக்கை 1894ல எழுதுறாரு. among a host of other works among made him hugely successful. சில படைப்புகள்லாம் வந்து அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிப்ளிங் வாஸ் ரெசிபியன்ட் ஆஃப் த 1907 நோபல் பிரைஸ். பாருங்க, இவர் நோபல் பிரைஸ் கூட இவர் நாமினேட் ஆகியிருக்காரு. நோபல் பிரைஸ் வாங்கல, இவர் வந்து ஒரு ரெசிபியன்ட் தான். ஓகேங்களா? லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸை வாங்கறதுல ஒரு ரெசிபியண்டா இருந்திருக்காரு 1907ல. அப்புறம் 1936ல இவர் இறந்துருவாரு. அவ்வளவுதான். கிளாசரி பாருங்க. ராட் அப்படின்னா அடிக்கிறது. ஓகேங்களா? அது ஒரு அந்த மிஷின்ஸை வந்து அதோடைய ரா மெட்டீரியல் மேக் பண்றதுக்கு அதை அடிச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? அதான் வந்து ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங். காஸ்ட் அப்படின்னா எஸ்டிமேட் பண்றது, அதாவது அந்த சைஸுக்கு ஃபிட் பண்ணுவாங்க இல்லையா? அதான் வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000th அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் 1000th. 1000 உடைய ஒரு ஃபிராக்ஷன் தான் 1000th. ஹால் அப்படின்னா புல் ஆர் டிராக் வித் எஃபோர்ட் ஆர் ஃபோர்ஸ். காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா கிராஸ் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. வேனிஷ் அப்படின்னா சொல்லியிருந்தா டிசப்பியர். நெக்ஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னா an enclosed structure in which material is heated to very high temperature. ஓகேங்களா? ஃபர்னேஸ்னா அந்த நிறைய நெருப்பெல்லாம் கொட்டி ஒரு உலை மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் பாருங்க. விவர் இந்த 3 லைன்ல எதெல்லாம் பாருங்க ஃபைல்டு இதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? இந்த லைன்ல எஃப் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது அலிட்ரேஷன். பி ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால புல்லும் புஷ்ஷும் வந்து அலிட்ரேஷன்ல வரும். ரன் ரேஸ் இது வந்து அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் அனஃபரா. அனஃபரானா உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய சில லெட்டர்ஸ்லாம் வேர்ட்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா அது அனஃபரான்னு சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் தி பிகினிங் ஆஃப் அ சீக்வென்ஸ், அதாவது ஒரு சீக்வென்ஸோட பிகினிங்ல, சென்டென்ஸ் உடைய பிகினிங்ல ரிப்பீட்டா வந்துச்சு அப்படின்னா அது அனஃபரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரு டோட்டல் சென்டென்ஸ் இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் உடைய பாதி பகுதி வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். அதுதான் ரிப்பீட்டேஷனோட குழந்தை தான் வந்து அனஃபரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன் தான் அப்படின்னா அது பெருசா இருக்கும், அனஃபரான்றது அது மினி வெர்ஷன் மாதிரி. சோ இங்க வீவர் அப்படின்றது மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? சோ இது வந்து அனஃபரா. அசோனன்ஸ் பாருங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் 2 or more vowel sound in the neighboring words, அதாவது vowel sound ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சோனன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? சார்டிடியூட் பாருங்க. யூ ஓகேங்களா? சார்டிடியூட், சூட்ஸ், அப்ஸ்ட்ரூசர், அதாவது யூன்றது கிடையாது, ஊன்ற சவுண்ட் வந்து அங்க சேமா வருது. ஓகேங்களா? சோ அதனால அது அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ல இஸ் டெண்டர், அதாவது இங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டெண்டர், ஹேர், பியர். ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லாம் வந்து ஏன்ற சவுண்ட் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. Connotations are just beyond what it expresses. அதாவது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் தாண்டி, அதாவது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதையும் தாண்டி சில விஷயம் இருந்துச்சுன்னா அதான் வந்து கனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ், அதாவது இந்த ஸ்மோக் அப்படின்றது ஹெவன்லாம் போய் மறைக்க போறதே இல்லை, சும்மா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் தான் அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் போகும். ஆனா ஹெவன் எல்லாம் மறைக்காது, ஆனா அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் வந்து கனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்போல்னா பாருங்க, ஒரு சில விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி பர்டிகுலர், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸையே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னா அதுதான் வந்து ஹைப்பர்போல். ஓகேங்களா? we are greater than people and the kings, அதாவது இந்த லைன் ஃபுல்லாவே வந்து ஒரு மிகைப்படுத்தின ஒரு சென்டென்ஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கனோட்டேஷன் அப்படின்னா ஹெவனை வந்து ஹைட் பண்றது, அதாவது ஒரு சின்ன சென்டென்ஸ், ஒரு சின்ன வேர்டு மட்டும்தான், ஒரு 2-3 வேர்டு மட்டும்தான் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கு. இமேஜரி பாருங்க. இமேஜரி is the name given to the element in the poem that sparks the senses, அதாவது நம்மளுடைய சென்சஸை வந்து தூண்டுற மாதிரி, இன்டியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சென்சஸ் பார்த்துக்கோங்க. சைட்டிங், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல், இந்த மாதிரி ஒரு
5 to 6 சென்சஸை வந்து தூண்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் இமாகிரி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த போயம்ல எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய சென்சஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இமாகிரியில வரும். நாங்க எங்க இருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னா ஓவர் பெட் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த பிளேஸை நம்ம இமேஜின் பண்றோம் இல்லையா. ஸோ இதுவும் இமாகிரியில தான் வரும். இவர் மெல்டட் இந்த ஃபர்னேஸ், அதாவது மிஷின்கள்லாம் மெல்ட் ஆக்கப்பட்டுச்சான். ஓகேங்களா, அதாவது அதோடைய ரா மெட்டீரியல் தயாரிக்கும் போது. Personification அப்படின்னு நமக்கே தெரியும். Personification is a figure of speech in which a thing, an idea or an animal is giving a human attribute. ஒரு திங்குக்கோ ஒரு அனிமலுக்கோ ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டா கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, we can pull and haul and push and lift and drive. இங்க ஒரு அதாவது மிஷின், அது ஒரு திங். ஓகேங்களா, அதால இழுக்க முடியும், தள்ள முடியும், லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனோட ஆட்ரிபியூட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பர்சானிஃபிகேஷன். ஆனா உண்மையாலுமே மிஷினால பண்ண முடியும் தான். ஸோ இது பர்சானிஃபிகேஷன் தான். ரைம் ஸ்கீம் பாருங்க, இந்த போயம்ல இந்த ஸ்டான்ஸால இருக்கு. லிவ் லைவ் ஃபர்கிவ் டை. ஓகேங்களா, லை டை அப்படின்றது சொல்லும் போது சேமா இருக்கா. ஸோ இது வந்து பீன் வரும். ஃபர்கிவ் லிவ். ஓகேங்களா, இது வந்து ஏன்னு வரும். ஓகே, அவ்வளவுதான் இந்த போயம். தேங்க்யூ.